இன்னைக்கு வந்துட்டு சண்டே. காலையில முட்டை பிரியாணி செய்யலான்னு வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். தம்பி, பாப்பா 2 பேருமே தூங்கிட்டு இருந்தாங்க. அவங்க எந்திரிக்கிறதுக்குள்ளே செஞ்சாகணும். உடனே வேலைய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அடுப்புல குக்கர் வச்சுட்டு கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டேன். அதில வெறும் மிளகாய் தூள், கரம் மசாலா, உப்பு, அதுக்கப்புறம் வேக வச்ச முட்டையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு தனியா எடுத்து வச்சுட்டேன். அதே எண்ணெயில ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துட்டு நீல வாக்குல கட் பண்ண வெங்காயம், 2 பச்சை மிளகா, இடிச்சு வச்ச இஞ்சி, பூண்டு, புதினா, கொத்தமல்லி, தக்காளி அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். கரம் மசாலா, வெறும் மிளகாய் தூள் 2 மசாலா தான் சேர்த்துருந்தேன். அதுக்கப்புறம் தயிரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். 2 கிளாஸ் அரிசி எடுத்திருந்தேன். 2 கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் தண்ணி ஊத்துனா கரெக்ட்டா இருக்கும். தண்ணி ஊத்திட்டு, அதுக்கேத்த உப்புமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க விட்டுட்டேன். தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா அரிசி, அதுக்கப்புறம் முட்டையுமே சேர்த்துட்டு, கடைசியா நெய் சேர்த்துட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுட்டேன். நான் எப்போதும் அரிசி ஊற வச்சு செஞ்சா 3 விசில் விடுவேன். அப்படி இல்லைன்னா 4 விசில் தான் விடுவேன். அப்பதான் பாப்பாக்கு ஊட்டுறதுக்கு கரெக்ட்டா இருக்கும். கடைசியா ஓப்பன் பண்ணி பார்த்தா, பிரியாணி சூப்பரா வந்துருந்துச்சு. டேஸ்ட்டும் நல்லா இருந்ததுங்க. ஓகேங்க. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.